Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class. சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டியை சேர்ந்த 70 வயது முதியவர் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். சிறு வயதில் கல்வியை துறந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான கோதண்டராமன் கல்விக்கு வயது தடை இல்லை என்பதை நிரூபித்துள்ளார். 3 முயற்சிகளுக்கு பிறகு இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இதற்கு தனது மகன் மற்றும் பள்ளி மாணவர்கள் பெரிதும் ஊக்கமளித்ததாக தெரிவித்துள்ளார். துவக்கப்பள்ளியில் நான் 5வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் 6வது ராமசாமி மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இடையிலே சூழ்நிலை காரணமாக நின்றுட்டேன். அதுக்கப்புறம் 10வது பாஸ் பண்ணேன். அப்புறம் கடைசி ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷு விட்டு போச்சு. அதை இந்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த காலத்துலையும் சரி, எந்த காலத்துக்கும் படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி கல்விக்கு வயசே கிடையாது. பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என்றும் உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருவதாகவும் கூறியுள்ள முதல்வர், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக திராவிட மாடல் அரசு தீட்டும் திட்டங்களால் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class.